அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன்பு அறிவித்திருக்கிறார். அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வேட்பாளராக களமிறங்குகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் துணிச்சலோடு நிற்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லலாம். பொதுவாக பெண்கள் அரசியல் களத்திற்கு வருவதே அரிது. அதிலும் அரசியல் களத்தில் வரக்கூடிய பெண்கள் துணிந்து நின்று அரசியல் செய்வது, என்ன அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வந்தாலும், எத்தனை அவதூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிவிட்டு துணிந்து களத்தில் நிற்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தமிழ் ஆசிரியையாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் எல்லாம் ரொம்ப ஒரு புலி போன்று கர்ச்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். ஆக்ரோஷம் மட்டுமல்லாமல் கருத்தியல் இருக்கும். கருத்தியல் ரீதியாக பல வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர். சந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, திமுகவுடைய வேட்பாளர். உண்மையிலே அவருக்கு அக்கா சீதாலட்சுமி அவர்களை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருப்பது பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் ஒரு புறம் சந்திரகுமார் அவர்களும் இன்னொரு புறம் அக்கா சீதாலட்சுமி அவர்களும் நேருக்கு நேராக விவாதம் செய்தார்கள் என்றால் சந்திரகுமார் அவர்கள் பாதியிலேயே எழும்பி போய்விடுவார். அந்த அளவிற்கு இந்த மண்ணினுடைய பிரச்சனைகளை குறித்து, குறிப்பாக அந்த தொகுதியினுடைய பிரச்சனை, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை முழுமையாக அறிந்தவர் நபர் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது நான் ஒரு 10 நாட்களுக்கிட்ட அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்தேன். அப்போது அக்கா சீதாலட்சுமி அவர்களுடைய பணிகள் எல்லாமே நான் பார்த்தேன். உண்மையிலேயே பிரமிப்பை ஏற்படுத்தியது. அந்த தொகுதி முழுக்க அந்த தொகுதியை பற்றி அத்தனை தகவல்களும் அவர்களிடம் இருக்கிறது. எல்லாமே ஒரு சின்ன சின்ன பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தாண்டி அந்த மக்களோடும் நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். அதே நேரத்தில் சந்திரகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரகுமாருக்கு தொகுதியில் ஏற்கனவே கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கிறது. இவர் 2011ஆம் ஆண்டு தேமுதிகவில் இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். யாரை தோற்கடித்து தேர்வு செய்யப்பட்டார் என்றால் இப்போதைய திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசுவாமி அவர்கள். அவரை தோற்கடித்து தான் சட்டமன்ற உறுப்பினராக வென்றார். அதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு இவர் திமுகவில் இணைந்து திமுகவில் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் இவர் தோல்வியை தழுவினார். தோல்வியை தழுவியதற்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது. என்னென்றால் முதல்ல இவர் மக்களாக போய் மக்களை சந்தித்து மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர் கிடையாது. மக்களோடு ஒரு பெரிய ஒரு தொடர்பு எல்லாம் இவருக்கு இருக்காது. எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபராக இவர் இல்லை. பொதுவாகவே திமுகவினுடைய அமைச்சர்களை, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் நம்ம எளிமையாக அணுக முடியாது. அது எல்லோருக்கும் தெரிந்தது தானே. அதிலும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருப்பவர்களை எளிமையாக அணுக முடியாது. அப்போ இவர் எதிர்க்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போதே இவரை அணுக முடியாது எளிமையாக. இதெல்லாவற்றையும் தாண்டி இவருக்கு விஜயகாந்துக்கு துரோகம் செய்தவர் என்கிற ஒரு பெயர் இப்போதும் தொகுதி முழுக்க இருக்கிறது. அதை தாண்டி இவர் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே இவர் நிறைவேற்றலை. அந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் அத்தனையும் இப்போதும் தீர்க்கப்படாமல் தான் அப்படியே இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சாயப்பட்டறை கழிவு, நீங்கள் அந்த சாயப்பட்டறை கழிவு இருக்குது இல்லையா, இந்த சாயப்பட்டறை கழிவில் அங்கே ஈரோடு கிழக்கில் போய் கடந்த முறை நான் தேர்தல் பரப்புரைக்கு போயிருந்தப்போ சரியாக மூச்சு விடக்கூட முடியாது. அவ்வளவு ஒரு துர்நாற்றம் அடிக்கும். ஏன்னா அவ்வளவு சாயப்பட்டறைகள் இருக்கிறது. அந்த கழிவுகள் எல்லாம் சரியாக எதுவுமே மேலாண்மை செய்யப்படாமல் இருக்கிறது. ஜவுளி தொழில் பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. மஞ்சள் வணிகம் அது ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. நிறைய சிக்கல்கள் இருக்கிறது ஈரோடு கிழக்கில். அது ஒரு சின்ன தொகுதியாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. மக்கள் ஏற்கனவே ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க திமுக மீது ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் எப்படி மக்கள் இருக்கிறார்களோ அதே அளவிற்கான ஒரு அதிருப்தியில் தான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மறுபடியும் இந்த சந்திரகுமாரை திமுக நிறுத்தி இருப்பது என்பது அந்த உள்ளூர் பகுதி மக்களுக்கே பெரிய ஒரு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்திருக்கிறது. இவ்வளோ அதிருப்தி எல்லாவற்றையும் தாண்டி திமுக ஏன் அவருக்கு அந்த சீட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சார்ந்த சமூகம். கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தான் சீட்டு ஒதுக்கினார்கள். அப்போதே சபரீசன் அவர்கள் அங்குள்ள பெரும்பான்மை சமூகத்தினுடைய சங்கத்தை பார்த்து அடுத்த முறை நாங்கள் உங்களுக்கு தான் தருவோம், உங்கள் சமூகத்திற்கு தான் சீட்டு தருவோம் என்று சொல்லி அப்போதே கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. வேறு ஒரு காரணமும் கிடையாது. இதுதான் காரணம். இதுதான் திமுகவினுடைய சாதி ஒழிப்பு. இதுதான் திமுகவினுடைய சமூக நீதி. வெளியே எங்களுக்கு சாதியே கிடையாது, நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம், நாங்கள் சாதியை ஒழித்தவர்கள், சாதியை எதிர்ப்பவர்கள் என்று சொல்லிவிட்டு தேர்தலில் எப்படி வேட்பாளர்கள் நிறுத்துகிறார்கள் என்று பார்த்தீர்களா? இந்த இடத்தில் தான் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக நிற்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான வேறுபாடே இதுதான். இந்த தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான வேலைகளை, பரப்புரைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டது.
காங்கிரஸை இறக்கி விட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக. ஆனால் சீமான் அவரை வந்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய வராமல் தடுத்து நிறுத்துவோம் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு புறம் காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் பெரியாரிஸ்டுகள், திராவிடர்கள் இவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நடத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தேர்தல் நடக்கிறது. ஒரு பெரிய ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் பெரியார் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுகள், பெரியார் பிறந்த இடம் ஈரோடு, அந்த ஈரோட்டில் தேர்தல் இருக்கிறது. அப்போது பெரியாருக்கான வாக்குகள் இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா திமுகவை சார்ந்தவர்கள், திராவிடர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் பெரியாரை பற்றி பேசிவிட்டார், பெரியாருடைய சொந்த ஊரிலேயே சீமானுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஏதோ பெரியாருக்கு இங்கே பெரிய ஒரு வாக்கு வங்கி இருப்பது போன்று, பெரியாருக்காக தமிழ்நாட்டு மக்கள் பெரியாருடைய கொள்கைகளை பார்த்து, பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றவர்களுக்கு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வாக்கு செலுத்துவது போன்று இவர்கள் ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்கிறார்கள். அந்த கருத்து உருவாக்கம் அத்தனையும் உடைந்து நொறுங்கி போய்விடும். எப்படி பெரியாருடைய பிம்பம் இத்தனை ஆண்டு காலமாக போலியாக இவர்களால் கட்டி வைக்கப்பட்ட பிம்பம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறதோ, அதே போன்றுதான் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த பிம்பமும் ஈரோடு கிழக்கு தேர்தலின் முடிவில் உடைந்து நொறுங்கி போகும். இந்த தேர்தலில் எப்படியும் இவர்கள் அதிக அளவிலே பணத்தை இறக்குவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஈரோடு கிழக்கில் போட்டியிட்ட போதே கோடி கணக்கில் இறக்கினார்கள், வாரி இறைத்தார்கள். இப்போ திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அப்போது எவ்வளவு கோடிகளை இவர்கள் அள்ளி வீசுவார்கள் என்பதில் சந்தேகம் யாருக்குமே வேண்டாம். இப்போ சீதாலட்சுமி அவர்கள் வேறு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் சிக்கல் தான் திமுகவுக்கு. பெரிய ஒரு தலைவலியில் தான் உண்மையிலேயே திமுக இப்போது இருக்கும். அவங்க என்னதான் வெளியே நாங்கள் வந்து ஆளுங்கட்சி, எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று பேசினாலும் உள்ளுக்குள் பெரிய ஒரு அச்சம் இருக்கும். ஏனென்றால் எப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்று திமுக நினைத்ததோ அந்த சூழல் வந்துவிட்டது. நீங்கள் பாருங்கள், இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சீமான் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு எங்கேயுமே விமர்சனம் செய்வதே இல்லை. ஏன் செய்வதில்லை? ஏனென்றால் இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்க்கட்சியாக வந்துவிடக்கூடாது. யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய எதிர்க்கட்சியாக வரலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்துவிடவே கூடாது. அதனால்தான் திமுக வர்சஸ் பிஜேபி என்பது போன்று இல்லாத பிஜேபியை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடந்த 3.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுக வர்சஸ் பிஜேபி என்பது போன்றுதான் இவர்கள் களத்தை கட்டமைக்க பார்த்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் திமுகவை சமரசம் இல்லாமல் எதிர்த்து வந்த ஒரு கட்சி. இப்போ இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேருக்கு நேராக சண்டையிட போகிறது என்பது திமுகவுக்கு பலத்த ஒரு அடியை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாமே. ஏனென்றால் என்ன நடந்தாலும் இது மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் குறித்த பெரியார் அவர்களுடைய அந்த பேச்சு குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது ஓட்டம் பிடித்தார். பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், பேசினால் அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து விடுவார், நாம் தமிழர் கட்சி இன்னும் வளர்ந்து விடும், திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சி நாம் தமிழர் தான் என்று நிறுவப்பட்டுவிடும். அப்படி வந்து நிறுவப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் ராஜதந்திர நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு அவர்கள் செய்த வேலைகள் அத்தனையும் ஈரோடு கிழக்கில் முடிந்து போய்விட்டது. பாவம், பரிதாபம். ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் தயாராகிவிட்டது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தயாராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் ஈரோடு கிழக்கில் குவிவார்கள். எத்தனை கோடிகளை திமுக இறைத்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி தகர்த்து இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னமும் மிச்சம் மீதி இருக்கிறது என்பதை நிறுவுவதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்கிறது. இவர்கள் இந்த முறை பட்டியல் மக்களை அடைத்து வைத்தாலும் அந்த பட்டியலுக்குள்ளே போய் கூட மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பரப்புரையை செய்யும். வாக்குக்கு இவர்கள் பணம் கொடுத்தால் அந்த பணத்தை நாம் தமிழர் கட்சியினரே பறிமுதல் செய்வோம். தேர்தல் ஆணையம் எல்லாம் இந்த பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்துவார்கள் என்பதெல்லாம் நமக்கு வந்து அது தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும். அதனால் தேர்தல் ஆணையத்துடைய வேலையையும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டியிருக்கிறது. களம் சூடுபிடித்து விட்டது. இனி தினம் தினம் ஈரோடு கிழக்கு குறித்த பரபரப்பான செய்திகளும் பரபரப்பான தகவல்களும் வந்து கொண்டே இருக்கும். ஈரோடு கிழக்கு மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.